OrangeFox recovery அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் Arcana லேட்டஸ்ட் வெர்ஷன் இது எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணலான்னு பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கம்பல்சரியாக வந்து பூட் லோடர் வந்து அன்லாக் பண்ணியிருக்கணும். அது பண்ணாதான் இதெல்லாம் ட்ரை பண்ண முடியும், அப்படிலாம் பண்ண முடியாது. அதுக்கப்புறமேட்டு TWRP வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு தெரியலனா இங்கே கார்டு கொடுக்குறேன். நான் எக்ஸாம்பிளுக்கு நான் Redmi Y2வில் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி நான் காட்டுறேன். இதுதான் என்னோடய மொபைல் Redmi Y2. ஃபஸ்ட்டு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. OrangeFox ரெக்கவரி ஜிப் ஃபைலாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். கரண்ட் OS பார்த்தீங்கன்னா கார்வஸ் OS வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து Android 12. இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன பார்த்தீங்கன்னா ப்ரௌசிங் ஃப்ரீசிங் ப்ராப்ளம் மட்டும் அப்படியே இருந்துச்சு. இந்த க்ரோம்லாம் யூஸ் பண்ணால் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும். ஓப்பேரா மட்டும் தான் நல்லா ஒர்க் ஆச்சு இதில். ஸோ அது மட்டும் தான், மித்தபடி இது எல்லாமே நல்லா இருந்தது. இப்போ வந்து நம்ம வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு போகலாம். லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 12.7. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரீஸ்டார்ட் கொடுத்துட்டு வால்யூம் அப் பட்டன் அழுத்தினேன்னா ரெக்கவரிக்குள்ளே போகும். அப்படி இல்லைனா மொபைல் ஆஃப் பண்ணிவிட்டு பவர் பட்டனையும் வால்யூம் அப் பட்டன் அழுத்தி பிடிச்சிங்கன்னா ரெக்கவரிக்குள்ளே போகும். ஸோ இங்கே வந்து நான் வந்து TWRP வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் உங்களுக்கு தெரியலனா நான் இங்கே கார்டு கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உள்ளே போனதும் நான் வந்து இன்ஸ்டால் ப்ராசஸில் வந்து டவுன்லோட்குள்ளே போனேன். அங்கே தான் அது சோர்ஸ் வச்சுருக்கேன், OrangeFox. ரெண்டுமே சேம் தான். ஸோ ஒன்று கிளிக் பண்ணி நான் வந்து வைப் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இப்படி நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ணால் போதும், அதுவே வந்து ரீபூட் ஆகிடும். ரீபூட் ஆகி OrangeFoxக்குள்ளே போயிடணும். இன்கேஸ் பூட் லூப் ஆச்சுன்னா நீங்கள் பண்ணதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம். ஸோ வந்து கரெக்டான ஃபைலை சூஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். இப்போ வந்து உள்ளே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, என்ட்ரி ஆகிடுச்சு. இப்போது ஓகே, வந்து OrangeFoxக்குள்ளே வந்து உள்ளே போயிடுச்சு. உள்ளே போனதும் வந்து ஃபார்மேட் டேட்டா ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்குங்க. அதாவது நீங்கள் வந்து கரண்ட் OSயில் வந்து OrangeFox வந்து யூஸ் பண்ண போகிறதா இருந்தால் அங்கே ஃபார்மேட் டேட்டான்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணி ஜஸ்ட் அப்படியே ஸ்வைப் பண்ணிவிட்டு ரீபூட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஸ்டார்ட் ஆகி, அதாவது ஃபுல்லாக ஃபார்மேட் ஆகிட்டு ரீஸ்டார்ட் ஆகிட்டு உங்களோட கரண்ட் OSக்குள்ளே போயிடும். எந்த ஒரு பக்குமே இருக்காது, ப்ராப்பராக போயிடும், பூட் லூப் இருக்காது. இப்போ வந்து நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா OSயை வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். அதனால் நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா ஃபுல்லாகவே வந்து வைப் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நான் வைப் பண்ணிக்கிறேன். வைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க ஃபைலை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். டவுன்லோட்குள்ளே வச்சுருக்கேன் நான். அதுக்குள்ளே வந்து ஜிஆப்ஸும் வச்சுருக்கேன், ரோமும் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜிஆப்ஸு, ரெண்டாவதில் இருக்கிறதா வந்து ரோமு. ஃபஸ்ட்டு எப்பவுமே ரோமு கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள், நான் அதை தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ரெண்டாவது வந்து ஜிஆப் பண்ணுங்கள். ஸோ வந்து இப்போ வந்து ஜஸ்ட் இப்படி ஸ்வைப் பண்ணால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் வந்து ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கே பார்த்தீங்கன்னா வந்து நோ ரோம் காட்டுறது. உங்களுக்கு தெரியுதா தெரியல எனக்கு, பாருங்கள். ஸோ வந்து இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஓகே, இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஜிஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து கார்வஸ் OS வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், ஃபைல் எப்படி டவுன்லோட் பண்ணணும் தெரிலனா நம்ம வந்து இங்கே கார்டு கொடுக்குறேன், நான் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் .os நம்ம பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து முடிய போகுது. இது முடிஞ்சதுக்கப்புறமேட்டு நான் வந்து ஜிஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்குது ஜிஆப்பு, ஸ்வைப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறேன். ஃப்யூச்சரில் வந்து நம்ம வந்து நிறைய வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஆடியோ பற்றியும் பண்ணலான்னு இருக்கேன், இந்த மாதிரி கஸ்டம் ரோம், அது மட்டும் இல்லாமல் அதர் கண்டென்ட்டும் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சேனல் பெருசானா நம்மளும் வந்து அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாலேஷன் வந்து முடிய போகுது. ஸோ முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணலான்னா ரீபூட் கொடுத்துடலாம். ஸோ வந்து ரீபூட் கொடுத்துடலாம். இப்போது இப்போ வந்து எப்படியும் கொஞ்ச நேரம் டைம் எடுக்கும். ஸோ வந்து இது வந்து லோடிங் ஆகி ஓப்பன் ஆகிறதுக்கு, அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும்.
வேறு ஆப்ஷன் இல்லை. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த லிங்க் பார்த்தீங்கன்னா ரெட்மி Y2க்கு மட்டும்தான் சோர்ஸ் நான் கொடுத்துருக்கேன், மற்ற எந்த மாடலுக்கும் நான் கொடுக்கல. ஸோ வந்து நீங்கள் கரெக்டாக சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா என்கிட்ட கேளுங்க, நான் வந்து லிங்க் கொடுக்குறேன். நான் எப்படியும் ஒரு வழியாக வெல்கம் ஸ்க்ரீன் வந்துடுச்சு. இப்போ வந்து இந்த செட்டப்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அது மாதிரி பண்ணிவிடுங்க டக்குன்னு. ஆல்ரெடி வந்து இந்த ப்ராஜெக்ட் Arcana OS வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நான் Android 12க்கு இருக்கும்போது யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா தான் இருந்துச்சு இந்த OS. நான் பெருசாக எதுவும் பக்கு நான் வந்து இதில் பார்க்கல. இதுவும் அஃபிஷியல் பில்டு தான். ஸோ வந்து உங்களுக்கு அந்த ப்ளே ஸ்டோரோட செக்யூரிட்டி அந்த மாதிரி வந்து GApps அது எல்லாமே யூஸ் பண்ணலாம். கரெக்டாக தான் இருந்துச்சு நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும். ஸோ பேட்ரி வந்து ஒரு ஓகே ஆவரேஜாக இருந்துச்சு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷனை பற்றி நான் காட்டுறேன் இதில். ஸோ வந்து அபவுட்டுக்கு போய் தான் பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதோட லோகோ. அப்புறமேட்டு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 12.L 12Lன்னு இருக்குது. இதுதான் வந்து நான் யூஸ் பண்ண வேரியண்ட்டு பார்த்தீங்கன்னா 3GB RAM 32GB இன்பில்ட்டு. ஸோ அந்த மாடல் தான் Y2க்கு. இதோட பேட்ரியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே தான், நல்லா தான் இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ பேட்டரிலாம் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது ஆப்டிமைஸ்லாம். இப்போ வந்து நம்ம வந்து மொபைலை வந்து ஒரு ரீஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம். அந்த டைமிங் வந்து எவ்வளோ நேரம் ஆகுதுன்றத அதுக்காக. சில வைஃபை எல்லாமே ஒர்க் ஆகுது, ப்ளூடூத் ஒர்க் ஆகுது, எல்லாமே ஒர்க் ஆகுது. நான் பக்கு வந்து தெரிஞ்சதுன்னா கீழே வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆட் பண்ணி விட்டுறேன். நான் என்ன பக்கை ஃபேஸ் பண்ணுறேன்றது பொறுத்து. நான் இது கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு எனக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ வந்து நம்ம நிறைய பண்ணலான்னு இருக்கோம். ஸோ ஆடியோ பற்றியும். ஸோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.